கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளியே அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகால வேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். இணைந்திருங்கள். 68ஆம் சங்கீதம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வேத பகுதி என்ன அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்கு. துன்மார்க்கர், நீதிமான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அவருடைய சத்துருக்களை சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவன் எழுந்தருளுவார். 3 வசனத்திலுமே 3 கருத்து இருக்கு. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒருவேளை காலவேளையிலே இணைந்திருக்கிறேன், நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, முதல்ல ஒரு காரியத்தை நினைவு கொள்ள வேண்டும். துன்மார்க்கன், நீதிமான். முழு பைபிள் வாசித்ததுல நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீதிமானை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் இதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும். உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். துன்மார்க்கர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது உமது வேதத்தை விட்டு விலகுற, ஐயா வேதத்தை விட்டு விலகிதான் வாழ்றேன் அப்படின்னா துன்மார்க்கர். என் இருதயத்துக்குள்ள வேத வசனத்தை வைத்து தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு வாழ்றதுக்கு என்னை அர்ப்பணித்து உலகத்துல தேவையில்லா எல்லா காரியத்தையும் நான் வெறுத்து நான் கர்த்தருக்காக நான் வாழ்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீதிமானாக வாழ்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணுமா. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமோ நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். 3வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். வழக்கமா முதல் வசனத்திலே அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அப்படின்னு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னோடனே அழகா ஸ்தோத்திரம் சொல்லிடுவாங்க. ஆனா 3வது வசனத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து, தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இது யாருக்கு இந்த கிஃப்ட்? நீதிமான்களுக்கு. நீதிமானா வாழ்ந்தால் இவ்வளவு பெரிய கிஃப்ட் இருக்கு. வழக்கமா ஒவ்வொரு தேசத்துக்குள்ளுமே இந்த செய்தி நீங்க கேக்குறீங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு கிஃப்ட் தேவன் தந்தால் அது பெஸ்ட் கிஃப்டா இருக்கும். ஆனா இன்னைக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். நிப்பாட்டி நிதானமா வசித்திருக்கேன். ஏன் தெரியுமா? நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக. ஐயா மனுஷனுக்கு முன்பாக கிடையாது. அந்த வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கிடணும். சொந்தக்காரங்களுக்கு முன்பாக கிடையாது, இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு முன்பாக கிடையாது, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல இங்க கிடையாது. பரலோகத்துல தேவன் அவருக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இந்த கிஃப்ட் எப்போ? நீதிமான்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்.
இந்த கிஃப்ட், இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருந்தால் நமக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் வச்சிருக்காரு. அந்த இவ்வளோ பெரிய கிஃப்ட் அப்படின்னா, நம்ம அந்த பூமியில வாழ்ற காலங்கள் மிஞ்சி போனா 70, 80, ஹையஸ்டா போனா 100. அதோட முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி 100, 120 கூட சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பரலோகத்துக்கு போகணும். அங்க ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு, நியாய தீர்ப்பு நாள் இருக்கு, வெள்ளை சிங்காசனம். அங்க நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன், தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினை. நீதிமான ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழும்போது அவங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்கு அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து, தேவனுக்கு முன்பாக களிகூர்ந்து, தேவனுக்கு முன்பாக ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இதுதான் உண்மையான சந்தோஷம். வீட்டில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு செஞ்சா சந்தோஷமா நம்ம குடும்பமா சாப்பிட்றோம். அது உண்மைதான். அது அந்த ஒரு நேரம் தான். ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கா, அது அந்த ஒரு நாள், இல்லை ஒரு வாரம், இல்லை அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரையும், இல்லை அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரையும், இப்படி நம்ம ஒன்றொன்னா சொல்லலாம். இது எல்லாமே அந்த கொஞ்ச நாள், இல்லை ஒரு மாதம், இல்லை 2 மாதம், அவ்வளோதான் ஹையஸ்டாக போச்சு அப்படின்னா. ஒரு மனுஷன் நீதிமானா வாழ்ந்தால் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இந்த கிஃப்ட் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சால் எவ்வளவு சந்தோஷம். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஏன்னா பரலோகத்தில் போய் அவருக்கு முன்பாக மகிழ்ந்து, அவருக்கு முன்பாக களிகூர்ந்து, அவருக்கு முன்பாக ஆனந்த சந்தோஷம் அடைவார்களாம். அந்த கிஃப்ட்லாம் எவ்வளோ பெரிய கிஃப்ட் தெரியுமா? ஒரு 1000 கோடி ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த வசனத்துக்கு ஈக்குவல் ஆகாது. ஐயா, கோடி கோடியாக பணம் இருக்கு, அதை வச்சு என்ன செய்ய? ஒரு நாள் உயிர் பிச்சை தேவன் கொடுத்தாதான் உண்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சண்டை போடுறாங்க, பகை, அப்புறம் நிறைய தேவையில்லாமல் நடக்குது. அதெல்லாம் வச்சு என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா வாழ்றானா, அதுதான் பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருக்காரு. ஐயா, நான் நீதிமானா வாழன்னு சொல்லி ஆசைப்படுறேன், ஆனா முடியல. தேவன்கிட்ட கேளுங்க, அப்ப நான் நீதிமானா வாழணும்ப்பா, நான் துன்மார்க்கனா வாழ்ந்து செத்து போயிடக்கூடாது. அப்படியே கேளுங்க, தப்பு இல்லை. ஏன் சொல்லிதார அப்படின்னா, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். ஒரு மனுஷன் வேதத்தை விலகி வாழ்ந்தாலோ, இல்ல தேவனை மறந்து வாழ்ந்தாலோ, நிறைய வசனம் இருக்கு. தேவனை மறந்து வாழ்ந்தால் நரகத்துல தள்ளப்படுவார்கள். துன்மார்க்கரோட லிஸ்ட் எங்க போகுது அப்படின்னா நரகத்துக்கு போகுது. இதையே உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, வாழ்ந்தா நீதிமானா வாழ்ங்க, ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். அதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக. அப்ப துன்மார்க்கர் எங்க இருப்பாங்க? மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். தேவனுக்கு முன் ஒரு மனுஷன் நிக்கணும் அப்படின்னா துன்மார்க்கன் அங்க நிக்க முடியாது. துன்மார்க்கன் அங்க நிக்க முடியாது. 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இதுதான் துன்மார்க்கருக்கும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் உள்ள லிஸ்ட். ஏன் ரெண்டையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம மக்கள் இஷ்டம் போல வாழ்ந்தால் நம்ம கிருபையின் காலத்துல கிருபை தந்துகிட்டே இருப்பாரு. நம்ம இஷ்டம் போல வாழலாம், அடுத்த சொத்தை கொள்ளையடிக்கலாம், நம்ம துன்மார்க்கனா வாழலாம், இஷ்டம் போல வாழலாம், எங்களை யார் கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிகரமான வாழ்க்கை, ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை, ஒரு பாவ வாழ்க்கை, ஒரு அசுத்த வாழ்க்கை, அருவருப்பான வாழ்க்கை, தீட்டான காரியங்கள், தீமையான செயல்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு.
தேவன் எல்லாருக்கும் கணக்கு கொடுப்பாரு. அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அந்த கணக்குக்கு அங்க ஒவ்வொன்றா செட்டில்மெண்ட் இருக்கு. துன்மார்க்கன் நரகத்துல தள்ளப்படுவானா. ஏன்னா கணக்கு அங்க ஒப்புவிக்கணும். நம்ம எல்லாருமே கணக்கு ஒப்புவிக்கணும். ரவிராஜ் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரை என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? தேவனுக்கா என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? என் வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு? தேவன் என்னை மன்னிச்சா மட்டும்தான், அவரோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சா மட்டும்தான் நான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். நான் இங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு பரலோகத்துக்குள்ள போக முடியாது. காலவேளையில செய்தி என்ன அப்படின்னா, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக, ஆனா துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு காலவேளையில நம்ம நீதிமானா வாழ்றோம் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைந்த அந்த வாழ்க்கைக்குள்ள இருப்போம். ஸ்பிரிச்சுவல்ல அந்த அளவுக்கு நம்ம வளரலாம். அந்த அளவுக்கு நமக்கு வாசல் திறக்கப்பட்டுதான் இருக்கு. எந்த தடையும் கிடையாது. ஒரு மனுஷன் நீதிமான வாழணும்னு நினைச்சாச்சுன்னா எந்த தடையும் கிடையாது. துன்மார்க்கனா வாழணும் அப்படின்னா எந்த தடையும் கிடையாது. ஏன்னா சத்துரு சுத்தி வச்சிருக்கான். ஏகப்பட்ட பாவத்தை வச்சிருக்கான். ஒரு பையன் 15 வயசு பையன், வாலிப பையன், 10th படிக்கிற பையன், ஆன்லைன் மூலியமாக பல மணி நேரம் கேம் 10 மணி நேரம் கிட்ட விளையாண்டுருந்தான். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே செல்போனை கையில் எடுத்துருவான். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நான் கேம் விளையாடுறேன் அப்படிங்க. 10th எப்படி மார்க் வரும்? ஒரு காலேஜ் படிக்கிற பையன், செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டான். செகண்ட் இயர் போன ஒரு மாசம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காலேஜே போல. ஒரு 2 மாசமா வீட்டிலே இருக்கானா. அம்மா டீச்சர், அப்பா கிடையாது. அம்மா டீச்சர்னால வேலைக்கு போயிடுவாங்க. பையன் வீட்டில் மாடியிலே ரூம்லேயே இருப்பானா. 2 செல்ஃபோன் வச்சுருப்பானா. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் கேம் விளையாண்டுட்டே இருப்பானா. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். வாலிப வயசுல உன் சிறு சிறு நினை என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரியம் உள்ள வந்துட்டு இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்தால் வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். லைஃப் முடிஞ்சு போயிரும். நம்ம நல்லா வாழ்றதும் நம்ம வாழ்க்கைய ஒரு மெழுகு போல சீக்கிரமா அழித்து கொள்றதும் நம்ம கையில தான் இருக்கு. ஐயா நான் இஷ்டம் போலதான் வாழ்றேன். ஒருவேளை துன்மார்க்க லிஸ்ட்ல இருந்தால் இன்னைக்கு மனம் திரும்ப அர்ப்பணிங்க. மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால்தான் இறக்கமா. மனம் திரும்புற மாத்திரம் அல்ல, விட்டுருணுமா. ஒரு மதுபான அடிமையில இருக்கிறீங்களா, ஒரு போதை அடிமையில இருக்கிறீங்களா, ஒரு விபச்சார அடிமையில இருக்கிறீங்களா, அது துன்மார்க்க லிஸ்ட்ல பேருது. ஒரு காரியம் அறிந்து கொண்ட பின்பாக இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து வெளியில வந்துடணும். நீதிமானா வாழணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும் அப்படின்னா நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் எந்த லிஸ்ட்ல இருக்கிறேன்? நான் துன்மார்க்க லிஸ்ட்ல இருக்கிறேனா, இல்ல நான் நீதிமான லிஸ்ட்ல இருக்கிறேனா? ஐயா நீதிமான லிஸ்ட்ல இருந்தால் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து, அப்ப துன்மார்க்க லிஸ்ட்ல இருந்தா மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். அழிஞ்சு போயிருவான். வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? சரி, அந்த துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். இதை ஏன் இவ்வளவு உட்கார்ந்து பொறுமையா மறுபடியும் பேசுறேன் அப்படின்னா, நம்ம மக்கள் என்ன பேசினாலும் இப்ப யார் பேச்சும் கேட்கறது கிடையாது. அம்மா பேச்சும் கேட்கறது கிடையாது, அப்பா பேச்சும் கேட்கறது கிடையாது. வீட்டில் மனைவி சொல்லுவாங்க இப்படி செய்யாதீங்க அப்படிம்பாங்க, கேட்க மாட்டாங்க. சில வீட்டில் எல்லாமே தலைகீழ நடக்கும். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள 4 பேர் இருப்பாங்க. 4 செல்போன் எடுத்து 4 பக்கம் ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. ஆனால் ஒரு மனுஷன் துன்மார்க்க லிஸ்டுக்குள்ள போகும்போது அவனோட வாழ்க்கை சீக்கிரமா அழிஞ்சு போயிடும்.
அப்படிதான் போட்டிருக்கு. மெழுகு அக்கினிக்கு முன். ஒரு மெழுகுத்திரியை நம்ம பத்த வைக்கிறோம். இப்பதான் சில வீட்டுல கொஞ்சம் மெழுகுத்திரி கொஞ்சம் கம்மி. நான் சின்ன வயசுலலாம் அழகா அடிக்கடி கடைக்கு போய் மெழுகுத்திரி வாங்கிட்டு வருவோம். நைட் ஆன உடனே ஒரு மெழுகுத்திரி பற்ற வைப்போம். அந்த மெழுகுத்திரி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எரியும். அது கடைசி ஸ்டேஜ் ஆகும்போது நாங்கள் பேசாமல் படுத்து தூங்கிடுவோம். சின்ன பிள்ளைல ஒரு 8 வயசு இல்லை 7 வயசுல இருக்கும். அந்த மெழுகுத்திரி எரிஞ்சு முடியும் போது நாங்கள் படுத்து தூங்கிடுவோம். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த மெழுகுத்திரி ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அது லைஃப் முடிஞ்சிடும். அதே போல மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்க தேவனுக்கு முன் அழிவார்கள். அவனோட வாழ்க்கை அவ்வளவு வேகமா காணாம போயிடும். காலவேளையிலே நீதிமானா வாழ்ந்தால் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் அதை நம்ம தான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். சத்துரு காணாம போயிருவான். சத்துரு ஒரு பக்கம் காணாம போகட்டும், அது பிரச்சனை, அது ரெண்டாவது. நான் தேவனுக்கு முன்பாக நான் துன்மார்க்க லிஸ்ட்ல இருக்கேனா, நான் நீதிமான் லிஸ்ட்ல இருக்கேனா, அதுதான் நமக்கு தேவை. சத்ருவ தேவனே அழிச்சிருவாரு. ஆனா நம்ம அந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானா வாழ்ந்தால் பரலோகம். நமக்கு பரலோகம் வேணும். அதுதான் கான்செப்ட். இங்க கோடி கோடியா சம்பாதிச்சு என்ன செய்ய? ஒரு நாள் காணாம போயிரும். ஒரு கொரோனா வந்துச்சு, ஏகப்பட்ட பேரை காணோம். எங்க வீட்டிலேயே 2 பேரை காணோம். எங்க அம்மா கொரோனால இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் உயிரோட இருக்கும். உயிரோட இருக்க நாட்கள்ல நன்மை செய்தால் நித்திய ஜீவன், நற்கிரியை செய்ய கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நல்ல செயல்கள் செய்தால் நமக்கு பரலோகம் ஆயத்தமா இருக்கு. நன்மை செய்தால் அதுக்கு பலன் உண்டு. ஒருவேளை நன்மை செய்யும் போது நிறைய நேரத்தில் சில பாடுகள், நானும் இந்த 10 வருஷம் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நன்மை செஞ்சும் பாடுபட்டிருக்கேன். அதே நேரத்தில் வியாபாரத்தில் இருக்கும்போது கடன்ல கஷ்டப்படும் போது அங்கேயும் நன்மை செஞ்சு பாடுபட்டிருக்கேன். ஆனா நித்திய ஜீவன் உண்டு. ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போன துன்மார்க்கமான காரியம், அதுல இருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதை விட்டு விட்டு வெளியில வந்து கர்த்தருக்காக வாழ்ந்தால் நித்திய ஜீவன். அதுக்கு பேர் தான் முடிவு. பரலோக வாழ்க்கை, மோட்ச வாழ்க்கை, அவரோட வாழக்கூடிய வாழ்க்கை. அவரோட வாழும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு முன்பாக, பரலோகத்துல இருக்க தேவனுக்கு முன்பாக நீதிமான்களோ மகிழ்ந்து கலிகூர்ந்து சந்தோஷம் அடைவார்கள். ஆனந்த சந்தோஷம். சும்மா உங்க வீட்டு சந்தோஷம் எங்க வீட்டு சந்தோஷம்லாம் கிடையாது. ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஒரு 3 வசனத்தை தியானிச்சிருக்கும். நம்ம வாழ்க்கை கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. நீதிமானா வாழ்வோமே, பரலோகத்துக்கு போய் சேரலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஜீவனை தந்து, கிருபை தந்து, பரிசுத்தாவை தந்து, ரட்சிப்பின் தந்து, நீதின் சால்வை தந்து, துதியினுடைய தந்து எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. ஜெப அபிஷேகம் பண்ணி, சத்துருக்களை அபிஷேகத்தை பண்ணி எங்களை பாதுகாக்கிறீங்க. இதை எண்ணி பார்த்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. எத்தனையோ குறைகள் எங்கள்கிட்ட இருக்குப்பா. எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க. நீதிமானா வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களோட ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க. யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ, துன்மார்க்கமான வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையில இருக்கோ, எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய மீறுதலை மன்னிங்க, எங்களுடைய தலைமுறை சாபத்தை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாக நாங்க வாழணும். நீதிமானோட ஜெபம் தான் கேட்கப்படும் என்று வேதம் சொல்லியிருப்பா. இந்த காலவேளையிலே எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை மீட்டெடுங்கப்பா. அந்த கிஃப்ட் தான்ப்பா எங்களுக்கு அதிகமா வேணும். உலகத்துல மற்றதெல்லாம் கிடைக்கும்பா. ஆனா எங்களை மீட்டெடுக்கிற தேவன், எங்களை பரிசுத்தப்படுத்துற தேவன், எங்களை சுத்திகரிக்கிற தேவன், எங்களுக்காக ஜீவனை தந்த தேவன், ஜீவாதிபதியானவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்க. உண்மை அழைக்கிறோம்ப்பா.
யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ, பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லாம் நீக்கி போட்டுருங்க. நீக்கி போட்டு உங்க பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எல்லா தேவைகளும் கத்து சந்திங்கப்பா. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் இருக்காங்களோ, உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஜீவனை கட்டளிடுங்க, தீர்க்காயுசை தாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல நிறைய தேவைகள் உண்டு. இதயத்துக்குள்ள சமாதானம் இல்ல. சொல்ல முடியாத துக்கங்கள் உண்டு, பாரம் உண்டு, மன அழுத்தம் உண்டு, புலம்பி தவிக்கிற குடும்பங்கள் உண்டு, வேதனையோடு வாழ்கிற குடும்பங்கள் உண்டு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ, பிள்ளைகளுடைய தேவைகளை கத்து சந்திங்க. தேவைகளை கத்தரே சந்திங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோப்பா. உம்முடைய சமூகத்திலே நாங்க எப்பொழுதும் உமக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. இந்த பூமியிலே உமக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கோடா கோடிய பெருகட்டும்ப்பா. பல்லுகி பெருகணும். கத்த கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே வேதனையோடும் கண்ணீரோடும் கடன் பிரச்சனையோடும் மன அழுத்தத்தோடும் குழப்பத்தோடும் என்ன செய்வது, நான் துன்மார்க்கனை வாழ்ந்துட்டேனே, நான் விக்கிரத்தூர்ல போயிட்டேனே, நான் மாந்திரியத்துல கட்டப்பட்டிருக்கேனே, சர்ப்பத்தினாலே எத்தனையோ காரியங்கள் யாரெல்லாம் புலம்பி கொண்டிருக்கிறாங்களோ அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பா மாற்றி பிள்ளைகளுடைய சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி கர்த்தர் மறுபடியும் சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்க. உங்க பிள்ளைகளை சுத்திகரிங்க, சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடுவதாக. கற்பத்தனையா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி சந்ததி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதி கிருபைக்காக நன்றி. தாயும் பிள்ளையுமாக ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு ஒரு வேல் அடைத்து ஆசீர்வதிங்க. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நிறைய குடும்பத்துக்குள்ளே நிறைய வறுமையில் இருக்கிறாங்கப்பா, நிறைய தேவைகளோடு இருக்காங்கப்பா. அந்த தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்கப்பா. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கூட இருங்க. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். துதிகன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.